ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீம் ஒன் ஃபைனல் எபிசோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ டீன் வந்துட்டு ஃப்ளைட் அண்டர்நெட் ஆகிட்டான் போல. இப்போ அவன் பேங்காக்கு வரும்போது டூவாவுக்கு கால் பண்ணுறான். டூவா பேசிகிட்டு இருக்கா, டே டின்னருக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடு அப்படின்னு. அதுக்கு டீனுமே சரிடா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இன்னொரு சைட் ஜாக்கை காட்டுறாங்க. ஜாக்குமே ஏதோ ஒரு ப்ளே முடிச்சுட்டு வரான் போல. அவனுமே அந்த ஏர்போர்ட்டில் தான் இருக்கான். அவனுடைய டீம்மேட்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். அவனுடைய சூட் கேஸ் இருக்கோல, அதோடைய வீல் வந்துட்டு உடஞ்சிடுது. அதை வந்துட்டு ஜாக் பார்த்துட்டு இருக்கா உட்காந்துட்டு. அப்போ பின்னாடியில இருந்து ஒரு சவுண்ட் வருது, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தா டீன் அங்கே வந்திருக்கான். அப்புறம் ஜாக் டீன் 2 பேரும் நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்படி போகுது லைஃப் எல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் சொல்றான், நல்லா தான் போகுது, டயர்டா இருக்கு, இப்போ பிளே எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் டீனை பார்த்து கேட்குறான், உன்னோட லைஃப் எப்படி போகுதுன்னு. அதுக்கு டீன் சொல்கிறான், ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுறது நல்லா தான் போகுது, நல்லா தான் ஹேண்டுமே பண்ணுறேன். அப்படியே சைட் பை சைட் ஆக்டிங்க்கு ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமான்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு ஜாக் வந்துட்டு, சூப்பர் டி, நீ எப்போவுமே ஆக்டிங்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, கண்டிப்பாக நீ ஒரு பெரிய ஆக்டராக வருவ அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னும் அது நமக்கு முதல்ல வேணால் கரெக்டாக இருந்திருக்கலாம், பட் இப்போதைக்கு ஒரு நிலையான ஜாப் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா அவங்க வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் டூவா கால் வருது. ஆனால் டீன் வந்துட்டு அதை எடுக்கல. ஏன் எடுக்கலன்னு கேட்டான். அப்போ ஜாக் கிட்ட அவன் கேட்குறான், நாங்கள் டின்னர் போகலான்னு இருந்தோம், நீயுமே எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் ஜாக் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீன் வந்துட்டு அதை கேட்டுட்டு கொஞ்சம் சேட் ஆயிடுறான். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஜாக் வந்துட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சுட்டு இருந்திருப்பான் போல. அவன் கேட்குறா, சரி நீ டூவா கூட போகாமல் ஏன் கூட டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு. அதை கேட்ட உடனே டீனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதை கேட்டுட்டு டீன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அவன் எதுக்கு வேண்டான்னு சொல்ல போறா, அவன் தான் ஜாக் எப்போ கூப்பிட்டாலும் வர ரெடி இருப்பாள், அதனால சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு ஷூட்டிங்கை காட்டுறாங்க. அங்கே டைரக்டர் வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, அங்கே ஒரு லேடியை பார்த்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. பண்ணுறீங்களோ தெரியாது, எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்துட்டு வேற யார்கிட்டயும் அதை பற்றி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் டூவா வந்துட்டு காஸ்டியூம் டிசைனராக இருக்கான். இது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணுற இடம். இப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஆள் வந்துட்டு வரலை, இவங்க வந்துட்டு வேற ஏஜென்சி கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஆக்ட்ரஸ் கிடைக்கல. அதுவும் அந்த ஆக்டர் வந்துட்டு நல்லா டாலாக இருக்கணும், 6 பேக் வச்சுருக்கணும், நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு ஆளை நான் எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டூவா கேட்டுட்டு எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அர்னால்டுக்கு தான் அவன் கேட்குறா ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமான்னு. அப்புறம் அர்னால்டை வந்துட்டு வர சொல்லிட்டாங்க போல. அப்போ அர்னால்டு வந்துட்டு சொல்கிறான், எனக்கெல்லாம் இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. பட் டூவா வந்துட்டு, இங்கே பாரு கண்டிப்பாக உன்னால் முடியும், ஆக்சுவலாக உன்னை ஒரு ஹீரோ ஆக்கி உனக்கு வந்துட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனராக நான் இருக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்படுறேன்னு தெரியுமா, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அர்னால்ட் சொல்கிறான், இது என்ன சாதாரணமான ஸ்டேஜ் பிளேவா, இது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டூவா வந்துட்டு அவனுடைய கையை பிடிச்சி சொல்கிறான், இங்கே பாரு அர்னால்டு, உன்னால இது கண்டிப்பாக முடியும், உனக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் டிசைனராக பின்னாடி ஆவ, நீ அந்த அளவுக்கு பெரிய ஆக்டராக கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு வந்துட்டு லக்கி சாமா ஒன்று கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அர்னால்டை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அர்னால்டுக்குமே கொஞ்சம் மோட்டிவேட் ஆன மாதிரி இருக்குது. அப்போ அந்த பிளேஸ்க்கு லேடி வந்துட்டு, வாங்க டைரக்டர் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைரக்டர் வந்துட்டு ஆடிஷன் நடத்துகிறாங்க போல், அதனால இவனை கூப்பிட்டுருக்காங்க. இதில் ரோம் ராஃபியை காட்டுறாங்க. ரோம் வந்துட்டு டுக் இருக்கோம்ல, அது தாய்லாண்டில் ஆட்டோ மாதிரி, இதில் வந்துட்டு இவன் டிஜே பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் போல், அதனால இவன் வந்துட்டு ஒரு எங்கேஜ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இவன் கிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்க வராங்க. அதை பார்த்துட்டு ரஃபி வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அப்புறம் இங்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த லேடி, இவங்களை பார்த்து பேசுகிறாங்க, நீங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் நான் எல்லாமே டீட்டெயிலோட ரஃபிக்கு மெயில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் டுக்ல ஒரு இனிஷியேட் எடுத்தது எல்லாருக்குமே ரொம்பவே என்கேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கு, அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு இது வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு அவங்கள வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி போயிடுறாங்க. அப்புறம் ரோம் ரஃபி பேசிக்கிறாங்க, ஸ்கெடியூல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ ரஃபி சொல்கிறான், உனக்கு 1 இயர் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரஃபி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு 1 இயர் ஃபுல்லாகவே உனக்கு ஸ்கெடியூல் இருந்தாலும் நான் அப்பப்போ உனக்கு லீவ் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்போ ரோம் வந்துட்டு, என்னுடைய மேனேஜர் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ ரஃபியுமே அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரோம் வந்துட்டு கேட்குறான், இங்கே பாரு ரஃபி, உண்மையாலுமே உன்னுடைய ட்ரீம் இதுதானா, இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரஃபி சொல்கிறான், எப்படி இருந்தாலும் நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை, எனக்கு இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதோட நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை எப்போவுமே பார்த்துட்டே இருக்கலாம்ல, உனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்துட்டு சரி, அந்த இன்டர்நேஷ்னல் இருந்துச்சுல, அதுக்கிட்ட இருந்து ஏதாச்சும் கால் வந்துச்சா அப்படின்னு கேட்குறான். அப்போ ரஃபி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
அப்புறம் வந்துட்டு ஓகே எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல, அதனால தான் கால் வரல அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரஃபிக்கு ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி மியூசிக் ஃபெஸ்டிவல்கெல்லாம் டிஜேவா இவனை காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுறாங்கல்ல, பட் நம்மளே மியூசிக் ஃபெஸ்டிவல் வச்சா என்ன, இதுக்கான எல்லா வேலையும் நான் பார்க்குறேன், நாளைக்கே ஹெட்லைன்ஸில் இதை வந்துட்டு நான் வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோமுமே சொல்கிறான், ஆமாம் இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது, நம்மளாலையும் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்புறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஜாக் ட்ரீனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளேஸ்க்கு சாப்பிட போயிருக்காங்கல்ல, அது வந்துட்டு வழக்கமாக இவங்க டேட்டுக்கு போகிற இடம் தான் போல, பட் இப்போ வந்துட்டு அந்த இதை ஒரு ஆர்ட் கேலரியாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் டீன் கேட்குறான், அப்புறம் உனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சால, டாக்டர் பாய் ஃப்ரெண்ட், எப்படி போகுது என்னுடைய லைஃப் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜாக் சொல்கிறான், எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகல, அதனால நாங்கள் எப்போவோ பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டீனை பார்த்து நீ யாரையாச்சும் டேட் பண்ணுறிய அப்படின்னு கேட்குறான். எனக்கு வந்துட்டு நிறைய வேலை இருக்குது, அதனால அதுலேயே பிஸியாக இருக்கேன், யாரையும் டேட் பண்ணலாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜாக் சொல்றான், நான் இது வரைக்கும் நிறைய விஷயத்த பண்ணிட்டேன், ஒரே ஒரு விஷயம் பண்ண நினைச்சுதான் நான் லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் அதை பத்தி. அப்போ டீன் அவனை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போன்னு பார்த்து அவங்க அவுட்டோர் டின்னர் தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த நேரம் பார்த்து மழை வந்துருச்சு போல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் உடனே உள்ள போயிடுறாங்க. அப்போ கூட ஜாக் வந்துட்டு அவனுடைய கோட்டை கழட்டி டீனை தான் பத்திரமா கூட்டிட்டு வர நினைக்கிறான். அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. அப்போ ஜாக் சொல்றான், நீ நம்ம வீட்டுக்கு வா, அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்புறம் ஜாக்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து அவன் வேற துணியை கொடுக்குறான். டீனுமே அதை போட்டுக்கிறான். சரி ஓகே, நான் இதை வந்துட்டு சீக்கிரமே ட்ரை வாஷ் பண்ணிட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜாக் வந்துட்டு நீயே அனுப்பி வைக்கிற, நீயே ஒரு நாள் இங்கே வந்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். நம்ம இதுக்கப்புறம் மீட்டப் பண்ண மாட்டோமா என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ ரெண்டு பேருக்கும் அது புரியுது, ஃபீல் ஆகுது. ரெண்டு பேரும் க்ளோஸாக வராங்க. ஜாக் வந்துட்டு டீனை கிஸ் பண்ணலான்னு தான் போகிறான், பட் டீன் வந்துட்டு அதை தடுக்கிறான். அப்போது ஜாக் வந்துட்டு கேட்குறான், நீ எப்போவுமே இந்த மாதிரி தயங்க மாட்டியே, இது உன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ டீன் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ ஜாக் வந்துட்டு சொல்கிறான், அப்போ நம்ம பழையபடி ஒன்று சரிட்டா, நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா அப்படின்னு. அப்போ தான் டீன் வந்துட்டு ஓகே சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அர்னால்ட் டூவாவை காட்டுறாங்க. அர்னால்டுக்கு வந்துட்டு டைரக்டர் ஓகே சொல்லிட்டாங்க போல் அந்த ரோலுக்கு. ஸோ டூவா தான் அவனை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதில் அந்த மேனேஜர் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அர்னால்டு இன்னொரு ஆடிஷனுக்கு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அர்னால்டு வந்துட்டு இப்போது பெரிய ஃபேமஸான ஆக்டர் ஆகிட்டான், பின்னாடி நீ ஆக்டர்ஸ் ஆகி அவார்டு வாங்கும்போது என்னை பற்றி நீ நான் தான் உன்னுடைய காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு. அப்போ அர்னால்டு என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அவார்டு வாங்கும்போதெல்லாம் அங்கே வந்துட்டு ஏதோ பிடிச்சிட்டு வணக்கம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படியே சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு சப்போர்ட்டாக இருக்க என்னுடைய டீம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியமாக என்னுடைய ஸ்வீட்டான பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டூவா அர்னால்டு வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு டூவா வந்துட்டு கேட்குறா, நம்ம இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அர்னால்டு வந்துட்டு இது எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம் தானே, இங்கெல்லாம் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு வாக்கி டாக்கியில் ஒரு மெசேஜ் வருது, அர்னால்டு இன்னும் 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ டூவா வந்துட்டு அந்த வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு அவர் ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ரோம் ரஃபியை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு புதுசாக ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க போல். இப்போ அதை பற்றி தான் ரஃபி வந்துட்டு ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஓகே எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு, இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ப்ரமோஷன் ஆரம்பிக்கலாம். ரஃபி தான் வந்துட்டு இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மற்ற விஷயம்லாம் நம்ம பார்ட்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரோம் கேட்குற, மீட்டிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம பார்ட்னர்ஸ் ஏன் இன்னும் வரல அப்படின்னு. அப்போ ரஃபி வந்துட்டு அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தா அந்த பிளேஸில் என்ட்ரி ஆகுறது யாருன்னா சாண்ட்ரே. அவங்க ரெண்டு பேரும் சாரி கேட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரோம் கேட்குறா, நீங்கள் கம்பெனியே ஆரம்பிச்சிட்டீங்க, பட் இவ்வளோ லேட்டாக வரீங்களே அப்படின்னு. அப்போ சாண்ட் வந்துட்டு, ரே எதுவும் சொல்லாது, ஆக்சுவலாக நான் நைட்டெல்லாம் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கேன், ரே தான் எனக்கு துணையாக இருந்தான், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோம் பார்த்து கேட்குறான், இங்கே பாரு ரே, நீ ஏன் சாண்டை விட்டு பிரியவே மாட்டேங்கிற அப்படின்னு. சாண்ட் வேறு யாரையாச்சும் லவ் பண்ணிடுவா அப்படின்னு பயமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரே சொல்கிற, எனக்கு சாண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, பட் மற்றவங்க மேலே தான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரஃபிக் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கடுப்பாக இருக்குது. இங்கே பாரு ரோம், நம்ம பிஸ்னஸ் பேஸாக வந்திருக்கோம், இப்போ என்னென்னா நீ காசிப் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரே சாண்ட் வந்துட்டு ரஃபி வந்துட்டு ரோமை திட்டுறால, அதை வந்துட்டு கேட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோம் வந்துட்டு ரஃபியை பார்த்து கேட்குறான், சிஓ நீங்கள் ஏன் என்கிட்ட இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் ரஃபி வந்துட்டு கோவமாக, நான் என்னுடைய ப்ரெசன்டேஷனை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ரோம் போய் ரஃபியை ஹக் பண்ணிக்கிறான். உன்னுடைய ட்ரீம் வந்துட்டு பாஸ் ஆகுறது தானே, எல்லாரையும் அப்படியே வேலை வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறது தானே உன்னுடைய ட்ரீம், பட் நீ பாஸாக பிஹேவ் பண்ணும்போது செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ ரஃபி வந்துட்டு இங்கே பாரு நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். சரி வேறு யார் வந்தால் கூட பார்க்கட்டும், நான் அவங்களுடைய பாஸை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிக்கிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ரோம் சொல்கிறா, இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது ரெஸ்ட் ரூமில் தானே, இப்போ அதை பேசிக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஜாக் டீனை காட்டுறாங்க. ஜாக் வந்துட்டு எதையோ எழுதிட்டு இருக்கான். ஆனால் டீன் கேட்டால் அவன் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ டீனுமே கொஞ்சம் சலுக்கையாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். சரிடா கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்ல போகிறான். ஜாக் டீனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, இத்தனை நாள் சேர்த்து நிறைய ஹாப்பினஸ் நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்களுடைய லைஃப்பில் நிறையவே கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் வச்சு ஜாக் வந்துட்டு ஒரு ஸ்டோரியை எழுதிட்டு இருக்கான். அதுக்கு நீ தான் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பட் அதுக்கு டீன் வந்துட்டு இல்லை நான் பண்ணலை, இந்த ஊரில் நிறையவே டேலண்டடான ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜாக் என்ன சொல்கிறான்னா, இல்லை இந்த ரோலுக்கு நீ தான் பொருத்தமாக இருக்க, இதை நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். அப்போ டீனுமே ஓகே சொல்லிடுறான். உனக்கு கீழே நான் வேலை செய்கிறது எப்போவுமே எனக்கு ஹாப்பினஸ் தான் இருக்கும், நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஜாக் வந்துட்டு டீனோட ஷோல்டரில் கை போடுறான். அப்போ அவனுடைய செயினை பார்க்குறான். இங்கே பாரு டீன், எவ்வளோ காலம் போனாலும் உன்னுடைய ஐடியாஸை லைஃபாக கொண்டு வர உன்னை தவிர வேற யாராலையும் முடியாது, நீ தான் என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் ஆக்டர், நீ தான் எப்போவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு டீன் வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் ஜாக் வந்துட்டு ஏண்டா அழுகுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ ட்ராமா வந்துட்டு இதுலேயே முடியுது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அவங்க ப்ளே பற்றி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதோடைய ஃபஸ்ட்டு ஷோ காட்டுறாங்க. டீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கான். அதுக்கு ஜாக் வந்துட்டு பதட்டப்படாத, நீ நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். பட் டீனுக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, அதனால அவன் டென்ஷனாக இருக்கான். அப்போ ஜாக் வந்துட்டு டீனோடைய கையை பிடிச்சி, இங்கே பாரு நான் உன்னை கண்டிப்பாக நம்புகிறேன், நீ சூப்பராக பண்ணுவேன். அதுக்கு டீன் வந்துட்டு தேங்க்யூ ஜாக், என்னை நம்பி நீ வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அப்போ ஜாக்குமே சொல்கிறான், நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ தான் என்னுடைய நம்பர் 1 அப்படின்னு. அதை சொல்லிக்கிட்டு டீனை கிஸ் பண்ணி அவனை மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறான். இப்போ அந்த பிளேவை பார்க்கறதுக்காக அர்னால்ட் டீன் வந்திருக்காங்க, ரோம் ரஃபியுமே வந்திருக்காங்க. இப்போ ஸ்டேஜில் டீன் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போது அங்கே சீட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போது யாராச்சும் சீட்டு தேட வருவாங்கல்ல கொஞ்சம் வழி விடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே அவன் போய் ஜாக் பக்கத்தில் உட்காரான். அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு ஜாக் கிட்ட, நான் இங்கே உட்காந்துட்டு பிளேவை பார்க்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஜாக் வந்துட்டு அவனை பார்க்குறான். ஸோ இது கண்டிப்பாக சீசன் 3க்கான இன்ட்டு தான் போல். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.